எங்களுடைய பயணம் எங்க இருக்குன்னா ரேபிட் ஃபயர் ரெடி ஆயிட்டீங்களா? சச்சின் அவர்கள் பிறந்த தினம். நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு ஃபுட்டு எவ்வளவு கிராம்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு? இன்னைக்கு நம்மளோட டிப்ஸ் வந்து 25 ரூபான்னு. பாடல் வரிகளை கேட்டு பதில் கேட்க வருஷம் எனக்கு தெரியாது. ஹலோ மக்களே, இன்னைக்கு 27வது நாள் உங்களோட பயணத்தை காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மணி இப்போ கரெக்டாக 7:45, டைம் கரெக்டாக 8:05 ஆகுது. 1580 ஸ்டெப் நடந்திருக்கோம். இன்றைக்கி கரெக்டாக அந்த 7500 என்னோட டிப்ஸும், அதுக்கப்புறம் 9000 மாஸ்டரோட பாடல் வரி கேள்வியும் உங்களுக்கு இருக்குது. டைம் இப்போ கரெக்டாக 8:19, 3253 ஸ்டெப்போட இன்று எங்களுடைய பயணம் எங்கே இருக்குன்னா இங்கே லோக்கல்லையே போயிட்டுருக்கு. ஏன்னா ஆரம்பிச்சது 7:45ன்றதுனால வேறு எங்கன்னா போயிட்டு வந்தால் ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டதுனால அடுத்து வர சில நாட்கள் ஓரளவு கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்குன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். நேரம் இப்போது 8:45, 5098 ஸ்டெப்போட இங்கே ஒரு பார்க்கில் வந்து 2 பேரும் ஒரு 5 நிமிட ஓய்வுக்கு வந்திருக்கோம். பஸ் நடைபயிற்சிக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறது சரியா? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம், தப்பு இல்லை பாஸ். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறது தப்பு இல்லை. மக்களே கமெண்ட்டை சொல்லுவாங்க. 30 நாளில் நீங்கள் யாருன்றது உலகத்துக்கு காட்டும் போது நீங்கள் பாஸ் இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க, பார்க்கலாம். நேரம் இப்போது 9:02, கரெக்டாக 6568 ஸ்டெப்போட எங்களோட பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயா கிட்ட இப்போ ரேபிட் ஃபயர் கேட்கலாமா? ஐயா, ரேபிட் ஃபயர் ரெடி ஆகிட்டீங்களா? ரைட்டு. சச்சின் அவர்கள் பிறந்த தினம். சச்சின் அவர்கள் நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க. மக்களே, இன்னும் 3வதோட கேட்குற அந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. முதல் கேள்வி என்னன்னா, இப்போ நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு ஃபுட்டு, புரோட்டீன் இருக்கிற ஒரு ஃபுட்டு சொல்லுங்க. நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டா? ஆமாம், புரோட்டீன் இருக்கிற ஒரு ஃபுட்டு. ஓகே, பன்னீரா? பன்னீரில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது? எவ்வளோ கிராமில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது? அடுத்த கேள்வி தான். பன்னீர் 100 கிராம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. 6 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதுலேயே அதுலேயே இன்னொரு பன்னீர்லேயே இன்னொரு இது இருக்குது, சோயாவில் பண்ணுற பன்னீர், அது டோஃபுன்னு வாங்க, அதில் இன்னும் அதிகமாக இருக்கும். 3வது கேள்வி, காந்தி பிறந்த நாள் சொல்லுங்கள். அக்டோபர் 2. ஓகே மக்களே, முடிஞ்சது. நேரம் இப்பொழுது 9:14, சரியாக 7719 அடியில். பஸ் டிப்புக்கு ரெடியா? ரெடி. ஓகே மக்களே, டிப் ஆஃப் த டே. இன்றைக்கி நம்மளோட டிப்ஸ் வந்து தேங்காய் பால் டெய்லி நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும், இதய ஆரோக்கியத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் உடம்புல இருக்க செரிமானத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது. டெய்லி நீங்கள் காலையில் இல்லை மதியம் உணவில் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புண் ஆற்றும், உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் தேங்காய் பாலை எடுத்து அப்படியே சாப்பிட்லாம், அப்படி குடிக்கலாம். அப்படி சிலர் கொஞ்சம் டேஸ்ட் வேணுன்றவங்க நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்பம் மாதிரி சுட்டு, ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி உணவோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி காம்போவோ சேர்த்துக்கலாம். அப்போ டைரெக்டாகவும் அதை எடுத்துக்கலாம், ஃபுட்டு கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுத்துக்கணும்? அதை 2 முறை எடுத்துக்கலாம், காலையில் மதியம். மெயினாக அதில் வந்து கொழுப்பு சத்து இருக்கிறதுனால ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய இடத்துல இப்போ கிடைக்கிது, இந்த சீசனில் நிறைய இடத்துல தேங்காய் பால் கிடைக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல கிடைக்குது. விலை அப்படி சொல்லிடுங்களா, மக்களுக்கு பயன்படுவாங்க. மக்கள் வந்து இப்போ அங்கே விற்கிறதுலாம் நான் பார்த்த போது 25 ரூபான்னு விற்கிறாங்க. எவ்வளோ எம்எல்ங்க? அது ஒரு 400 to 500 ml இருக்கும். நேரம் இப்போது 9:34, 9156 அடிகளோட பாஸ்கெட்டு. இப்போது பாடல் வரிகளுக்கு கேட்டு பதில் கேட்க வேண்டிய நேரம் இது. பாஸ் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கம்பா. இன்னைக்கான பாடல் வரி என்னன்னு பார்த்தோம்னா, கை கட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன். இந்த பாட்டு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். நேரம் இப்போ கரெக்டாக 9:48, கரெக்டாக 10,088 ஸ்டெப்போட இன்றைய 27வது நாளில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். பாஸ், அந்த லைனுக்கு பதில் எதுனா தெரிஞ்சதா? தெரிஞ்சது பாஸ். கை கட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன். அந்த பாடலுக்கான வரிகளை சொல்லலாம். இப்போ நீங்கள் முதல் வரி, நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் அஞ்சங்கள் இல்லாதவன். அந்த பாட்டு தான் அது. அந்த பாட்டு தான். படம் பேருங்க? படம் பேரும் பொல்லாதவன். எந்த வருஷம் பாஸ் வந்துச்சு இந்த படம்? வருஷம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த படம்
ரஜினி, லக்ஷ்மி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க படத்தில். சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு 27வது நாளை இதோட முடிச்சுக்கிறோம். அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 27வது நாளோட நிறைவுக்கு வந்து இத்துடன் நாங்கள் இதை முடித்துக் கொள்கிறோம். எப்போவுமே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்ன சொல்லுவோம்? உங்களை பார்த்துக்குங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஃபிட். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பாய் பாய். பாய் பாய்.